ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நல்ல காரசாரமாக கடலை மாவு வச்சு வெங்காய போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சரியான அளவுகளோட நல்ல பக்குவமாக நல்ல காரசாரமாக கிறிஸ்பியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் நல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போடுற ரெசிபி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை செய்யறதுக்கு ஒரு பவுலில் பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிங்க் கலரில் வெங்காயம் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள் ரெண்டுத்தையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். காரம் சேர்க்கறதுக்கு முன்னாடி வெங்காயத்தில் நம்ம உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கையால் ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா கையால் அழுத்தி பிசையும் போது அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். ஒரு பாதி பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்காகவும் கலருக்காகவும் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்குறோம். அதனால் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியான அளவுகளில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற போல் அளவுகளோடு நான் சொல்லியிருக்கிறேன். எப்பயும் வெங்காய போண்டா, வெங்காய பக்கோடாலாம் செய்கிறோம் அப்படின்னா எடுத்ததுமே தண்ணி ஊற்றிடாமல் ஃபஸ்ட்டு சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அளவு வந்து ரொம்ப சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அளவுகள் ரொம்ப கூடி போயிடும், மாவு சரியாக போட வராது. ஸோ அதனால் கரெக்டான பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்தால் தான் போண்டாவாக இருக்கட்டும், பக்கோடாவாக இருக்கட்டும் நல்ல பக்குவமாக நமக்கு போட வரும். மாவுடைய பக்குவம் ரொம்ப முக்கியம். சரியாக நம்ம மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது சரியாக வராது, பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். தண்ணி சேர்க்கும் போது கூட ரொம்ப அதிகமாக உடனே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டு சேர்க்கும் போது நம்ம செய்கிற போண்டா மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். போண்டா, பக்கோடாலாம் செய்யும் போது இந்த மாதிரி இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய இரும்பு கடாயில் தான் பொரிச்சு எடுப்பாங்க. இரும்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ரொம்பலாம் எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை. கையை மேலே வச்சு பார்க்கும்போது அந்த கை பொறுக்கிற சூடு வந்தாலே போதும். ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா மாவு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும். ஆனால் சீக்கிரமாக வேகாது. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடாகும் போது அந்த அனல் வந்து கையில் தெரியணும். அந்தளவுக்கு சூடாக இருக்கும் போது மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. அதே போல் போண்டாவை போட்டதும் உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பக்கம் திருப்பணும். திருப்புறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற மாவு கொஞ்சம் வேகணும் இல்லையா? அதுக்காக எண்ணெயை கொஞ்சம் நல்லா தெளித்து விட்டீங்க அப்படின்னா மேல் மாவு வெந்துடும். திருப்பி விடும் போது கடாயில் ஒட்டாமல் இருக்கும். அடுப்பை நல்லா ஃபுல் சேம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு பொறுமையாக பொரிச்சிடுங்க. மைதா மாவு, கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா வேகணும். சரியாக வேகலை அப்படின்னா சாப்பிடும் போது மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே நல்லா செவக்கிறது முக்கியம் இல்லை, உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகணும். அடுப்பை நல்லா ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மாவு நல்லா வெந்து கிடைக்கும். மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பார்த்து பக்குவமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே அளவுகளோட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போண்டா, பக்கோடாலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும். இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு தேங்காய் சட்னியை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ, காஃபியோடு சேர்த்து ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இஃப்தார் டைமில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ரெசிபிலாம் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.